வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துக. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோ லிங்கல் அப்படின்னா ஒரு மொழி. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். பிட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தாம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படுவது எது? சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்கள் நூல் எது? ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு அப்படின்னா வானம், மதியம்னா நிலவு. இது 2 மட்டும்தான் சரி. அப்போ சி மற்றும் டி மட்டும் சரி. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம் ஆழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படைத்தன்மை. சிலைமேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு. தணிந்தது என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. தா. சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மா எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிக. பெரிய. பறவை சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திரு கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர். அனைத்தும் தவறு.